இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டகாலஜியோடைய இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய 100 இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரிப்பீட்டடான கொஷின்ஸு. இப்போ நம்ம கொஷின் ஆன்சருக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர், குழந்தை வளர்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ உடல் வளர்ச்சி மட்டும், ஆப்ஷன் பி அனைத்து பரிமாணங்களிலும் ஏற்படும் மாற்றம், சி உயரம் மட்டும், டி எடை மட்டும். ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, குழந்தை வளர்ச்சி என்பது அனைத்து பரிமாணங்களிலும் ஏற்படும் மாற்றம். உடல், மனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 5 வகையான உணர்ச்சிகள்லேயும் ஏற்படுற மாற்றம் தான் அனைத்து பரிமாணங்களிலும் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்சர் பி, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். குழந்தை வளர்ச்சி என்பது அனைத்து பரிமாணங்களிலும் ஏற்படும் மாற்றம். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், செகண்ட் கொஷின் ஆன்சர், முதிர்ச்சி கோட்பாட்டை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெச்சுரேஷன் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பைகெட், ஆப்ஷன் பி கீஜெல், சி ஆப்ஷன் ஸ்கின்னர், டி ஆப்ஷன் பண்டூரா. முதிர்ச்சி கோட்பாட்டை வலியுறுத்தியவர் கீஜெல் அப்படின்றவங்க தான் ஏற்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர், செப்பலோகாய்டல் வளர்ச்சி என்பது, மூணாவது கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, செப்பலோகாய்டல் வளர்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காலிலிருந்து தலை, ஆப்ஷன் பி தலை முதல் கால் வரை, ஆப்ஷன் சி இடமிருந்து வலம், ஆப்ஷன் டி வலமிருந்து இடம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். செப்பலோகாய்டல் வளர்ச்சி என்பது தலை முதல் கால் வரை. செப்பலோகாய்டல் என்பது என்னென்னா தலையிலிருந்து கால் வரை இருக்கிறது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். செப்பலோகாய்டல் வளர்ச்சி என்பது தலை முதல் கால் வரை. ஆப்ஷன் பி ஆன்சர். தேர்ட் கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியை கூறியவர் யார்? காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியை கூறினவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பைகெட், ஆப்ஷன் பி எரிக்சன், ஆப்ஷன் சி கோல்பர்க், ஆப்ஷன் டி பாவ்லோ. அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியை கூறினவங்க யாருன்னா ஆப்ஷன் ஏ பைகெட். நெக்ஸ்ட் கொஷின், இசட்பிடி தொடர்புடைய அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இசட்பிடியோட தொடர்புடைய அறிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கார்னர், ஆப்ஷன் பி வைகாட்ஸ்கை, ஆப்ஷன் சி ப்ரூனர், ஆப்ஷன் டி ஸ்கின்னர். 5வது கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னா வைகாட்ஸ்கை. இசட்பிடி என்ற தொடர்புடைய அறிஞர் யார்னா வைகாட்ஸ்கை. ஆப்ஷன் பி தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6வது கொஷின் ஆன்சர், டிஸ்கவரி லேர்னிங் கூறியவர் ஆப்ஷன் ஏ ப்ரூனர், ஆப்ஷன் பி பைகெட், ஆப்ஷன் சி தோர்கட், ஆப்ஷன் டி ஃப்ரோட். டிஸ்கவரி லேர்னிங் கூறியவர் யார்னா ப்ரூனர். ஆப்ஷன் ஏ ஆன்சர் ப்ரூனர். நெக்ஸ்ட்டு ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரையல் அண்ட் லேர்னிங் எரரை யார் சொன்னாங்க, யார் அந்த தியரி எழுதினவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன் பாவ்லோ, தோர்கட், ஸ்கின்னர், கோல்கர். ஆப்ஷன் பி த ஆன்சர் எட்வர்ட் லீ தோர்கட். ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தியரி சொன்னவர் எட்வர்ட் லீ தோர்கட். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், 8th கொஷின், கிளாசிக்கல் கண்டிஷனிங் யார் இது சொன்னாங்க அப்படி இந்த கோட்பாட்டை அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸ்கின்னர், ஆப்ஷன் பி பாவ்லோ, ஆப்ஷன் சி பண்டோரா, ஆப்ஷன் டி ப்ரூனர். கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆன்சர் பாவ்லோ. ஆப்ஷன் பி ஆன்சர் பாவ்லோ. நெக்ஸ்ட்டு ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படின்றத யார் சொன்னார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாவ்லோ, ஆப்ஷன் பி ஸ்கின்னர், ஆப்ஷன் சி தோர்கட், ஆப்ஷன் டி கோல்கர். ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படின்றது ஸ்கின்னர் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் பி தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன்சைட் லேர்னிங் அப்படின்ற கோட்பாட்டை யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பண்டோரா, ஆப்ஷன் பி கோல்கர், ஆப்ஷன் சி ஸ்கின்னர், ஆப்ஷன் டி பைகெட். இன்சைட் லேர்னிங் அப்படின்ற தியரி யார் சொன்னான்னா கோல்கர். ஆப்ஷன் பி தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு 11th கொஷின் ஆன்சர், சோசியல் லேர்னிங் தியரி யார்
கோட்பாட்டை கூறினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பண்டோரா, ஆப்ஷன் பி ப்ரூனர், ஆப்ஷன் சி கார்னர், ஆப்ஷன் டி ஃப்ரோட். சோசியல் லேர்னிங் தியரி சொன்னவங்க ஆப்ஷன் ஏ பண்டோரா. 11th கொஷின் ஆன்சர் 11. சோசியல் லேர்னிங் தியரி சொன்னவங்க பண்டோரா. ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th கொஷின் ஆன்சர் மாரல் டெவலப்மெண்ட் இந்த தியரி சொன்னவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எரிக்சன், ஆப்ஷன் பி கோல்பர்க், ஆப்ஷன் சி பைகாட், ஆப்ஷன் டி கீஜல். மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்ற தியரி சொன்னவங்க யாருன்னா ஆப்ஷன் பி கோல்பர்க். நெக்ஸ்ட்டு 13வது கொஷின் ஆன்சர் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்ற தியரி கோட்பாட்டை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எரிக்சன், ஆப்ஷன் பி பாவ்லோ, ஆப்ஷன் சி ஸ்கென்னர், ஆப்ஷன் டி கார்னர். சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட்னா ஆப்ஷன் ஏ எரிக்சன். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி கூறினவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கார்னர், ஆப்ஷன் பி நெட், ஆப்ஷன் சி ஸ்டென், ஆப்ஷன் டி ப்ளூம். மல்டிபிள் இன்டெலிஜென்ட் தியரி சொன்னவங்க யாருன்னா கார்னர். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 15வது கொஷின் ஆன்சர் ஐக்யூ டெஸ்ட் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆல்ஃப்ரட் பை நெட், பி பைஜென்ட், ஆப்ஷன் சி பண்டோரா, ஆப்ஷன் டி ஸ்கின்னர். ஐக்யூ டெஸ்ட்டை உருவாக்கியவர் ஆல்ஃப்ரட் பை நெட். ஆன்சர் ஏ ஆன்சர். 16வது கொஷின் ஐக்யூ என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்டெலிஜென்ட் குவான்டியன்ட், ஆப்ஷன் பி இன்டெலிஜென்ட் கொஷினிங், ஆப்ஷன் சி இன்டர்னல் குவாலிட்டி, ஆப்ஷன் டி இன்டெலிஜென்ஸ் குவாலிட்டி. ஐக்யூ என்றால் என்னன்னா இன்டெலிஜென்ட் குவான்டியன்ட். 17வது கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நடைபெறும் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கற்றலின் போது, ஆப்ஷன் பி இறுதியில், ஆப்ஷன் சி ஆண்டு முடிவில், ஆப்ஷன் டி காலாண்டில். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நடைபெறும் காலம் ஆப்ஷன் ஏ கற்றலின் போது. ஆப்ஷன் ஏ கற்றலின் போது. நெக்ஸ்ட்டு 18வது கொஷின் ஆன்சர் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தொடக்க மதிப்பீடு, ஆப்ஷன் பி இறுதி மதிப்பீடு, ஆப்ஷன் சி தினசரி மதிப்பீடு, ஆப்ஷன் டி டயக்னோஸ்டிக். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா இறுதி மதிப்பீடு. ஆப்ஷன் பி த ஆன்சர். 18th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 19th சிசிஇ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், ஆப்ஷன் பி காமன் கிளாஸ் எவாலுவேஷன், ஆப்ஷன் சி சைல்டு கிளாஸ் எஜுகேஷன், ஆப்ஷன் டி கண்டினியூஸ் கிளாஸ் எக்ஸாமினேஷன். சிசிஇ என்பதன் விரிவாக்கம் என்னன்னா கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். 19th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 20 டிஸ்லாக்சியா என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எழுத்தும் குறைபாடு, எழுதுதல குறைபாடு ஏற்படுது. அதுக்கப்புறம் பி வாசிப்பு குறைபாடு, சி கணித குறைபாடு, டி கேட்கும் குறைபாடு. டிஸ்லாக்சியா என்பது வாசிப்பு குறைபாடு. டிஸ்லாக்சியானா வாசிப்பில் ஏற்படும் குறைபாடு. அதுக்கு அடுத்த கொஷின் ஆன்சர் டிஸ்கிராபியா என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாசிப்பு, பி எழுத்தில் குறைபாடு, சி கணிதம், டி பேச்சு. டிஸ்கிராபியா அப்படின்னா எழுத்தில் குறைபாடு. நெக்ஸ்ட்டு 22 கொஷின் ஆன்சர் டிஸ்கால்குலேஷியா என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கணித குறைபாடு, ஆப்ஷன் பி வாசிப்பு, சி எழுத்து, டி பார்வை. டிஸ்கால்குலேஷியா என்பது என்னன்னா கணிதத்தில் குறைபாடு, கணிதத்தில் ஏற்படும் குறைபாடு. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் என்பது என்னன்னா வகுப்பறை மேலாண்மை. ஆப்ஷன் ஏ வகுப்பறை மேலாண்மை, ஆப்ஷன் பி பள்ளி மேலாண்மை, ஆப்ஷன் சி அலுவலக மேலாண்மை, ஆப்ஷன் டி தேர்வு. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் என்பது வகுப்பறை மேலாண்மை. ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 23 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 24 ஆசிரியரின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபெசிலிட்டேட்டர் வழிகாட்டி, ஆப்ஷன் பி கண்ட்ரோலர், ஆப்ஷன் சி எக்ஸாமினர், ஆப்ஷன் டி மேனேஜர். ஆசிரியருடைய முக்கிய பங்கு என்னன்னா
ஃபெசிலிட்டேட்டர். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 24th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 25 கொஷின். டெட் எக்ஸாமில் சிடிபியில் அதிகமாக கேட்கக்கூடிய பகுதி என்ன அப்படி சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் தியரிஸ். ஆப்ஷன் பி கணிதம். ஆப்ஷன் சி அறிவியல். ஆப்ஷன் டி வரலாறு. டெட் எக்ஸாமில் சிடிபியுடைய முக்கியமான தலைப்புகள் என்னென்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் தியரிஸ். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 25th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 26th. குழந்தை வளர்ச்சியை அதிகம் பாதிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழல். ஆப்ஷன் பி பள்ளி மட்டும். ஆப்ஷன் சி நண்பர்கள் மட்டும். ஆப்ஷன் டி உணவு மட்டும். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழல் ரெண்டுமே குழந்தையுடைய வளர்ச்சியை அதிகமாக பாதிக்கும். பரம்பரையும் சுற்றுச்சூழலும். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 26th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 27. பைகெட்டின் முதல் நிலை. பைகெட்டுடைய முதல் நிலை என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேஜஸ் நமக்கு தெரியும். அந்த 4 ஸ்டேஜஸாக ஆர்டரைஸாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ப்ரீ ஆப்ரேஷனல். பி சென்சரி மோட்டார். சி கான்கிரீட் ஆப்ரேஷனல். டி ஃபார்மல் ஆப்ரேஷனல். நமக்கு தெரியும் பைகெட்டினுடைய முதல் நிலை என்ன ஸ்டேஜ்னா சென்சரி மோட்டார் நிலை. ஆப்ஷன் பி தி ஆன்சர் ஃபார் 27th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் 28. பைகெட்டின் இறுதி நிலை என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சென்சரி மோட்டார். ஆப்ஷன் பி ப்ரீ ஆப்ரேஷனல். ஆப்ஷன் சி கான்கிரீட் ஆப்ரேஷனல். ஆப்ஷன் டி ஃபார்மல் ஆப்ரேஷனல். பைகெட்டினுடைய இறுதி நிலை என்னன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல். ஆன்சர் ஃபார் டி த ஆப்ஷன் ஃபார்மல் ஆப்ரேஷனல். 28 கொஷின் ஆன்சருக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 29th கொஷின் ஆன்சர். இசட்பிடியின் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏனா ஜூம் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஜூன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். பி ஜூன் ஆஃப் பர்சனல் டெவலப்மெண்ட். சி 0 பாயிண்ட் டெவலப்மெண்ட். டி ஜூன் ஆஃப் ப்ராக்டிக்கல் டெவலப்மெண்ட். ZPT என்பதன் விரிவாக்கம் ஜூன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 29th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 30வது கொஷின் ஆன்சர். ஸ்கஃப் ஹோல்டிங் என்றால் என்ற கருத்து தொடர்புடையது என்ன, யார் கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்கஃப் ஹோல்டிங் என்ற கருத்து தொடர்புடையவர் யார்னா ஆப்ஷன் ஏ வைகாட்ஸ்கை. ஆப்ஷன் பி ஸ்கென்னர். ஆப்ஷன் சி தொரகேட். ஆப்ஷன் டி ஃப்ராட். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் வைகாட்ஸ்கை. ஸ்கஃப் ஹோல்டிங் என்ற கருத்தை தொடர்புடையவர் வைகாட்ஸ்கை. 30வது கொஷினுக்கான ஆன்சர் ஏ வைகாட்ஸ்கை. நெக்ஸ்ட்டு 31. லா ஆஃப் எஃபோர்ட்டை கூறியவர் யார். லா ஆஃப் எஃபோர்ட் அப்படின்றது சொன்னவங்க யார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தோர்கெட். ஆப்ஷன் பி பாவ்லோ. ஆப்ஷன் சி ஸ்கென்னர். ஆப்ஷன் டி ப்ரூனர். ஆப்ஷன் ஏ எட்வர்ட் தோர்கெட். அதாவது ஆன்சர் லா ஆஃப் எஃபர்ட்டை கூறியவர் ஆப்ஷன் ஏ. 31th கொஷின் ஆன்சருடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார். ஆப்ஷன் ஏ ஸ்கின்னர். ஆப்ஷன் பி பைகெட். ஆப்ஷன் சி எரிக்சன். ஆப்ஷன் டி கார்ட்னர். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் ஆப்ஷன் ஏ ஸ்கின்னர். ஆப்ஷன் ஏ ஸ்கின்னர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 33. பண்டோராவின் கற்றல் என்றால் என்ன. ஆப்ஷன் ஏ ட்ரையல் அண்ட் எரர். ஆப்ஷன் பி சோசியல் லேர்னிங். ஆப்ஷன் சி இன்சைட். ஆப்ஷன் டி டிஸ்கவரி. பண்டோராவின் கற்றல் அப்படின்ற எந்த தியரி சொல்லியிருக்காருன்னா ஆப்ஷன் பி சோசியல் லேர்னிங் தியரி தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி த ஆன்சர் ஃபார் 33 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 34. பிளாம்ஸ் டாக்ஸோனமியின் முதல் நிலை என்ன. பிளாம்ஸ் டாக்ஸோனமி முதல் நிலை என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அண்டர்ஸ்டாண்டிங். ஆப்ஷன் பி ரிமெம்பரிங். ஆப்ஷன் சி அப்ளையிங். ஆப்ஷன் டி எவாலுவேட்டிங். பிளாம்ஸ் டாக்ஸோனமி அப்படின்றதுக்கு முதல் நிலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர் ரிமெம்பரிங். அப்படின்றது ஆப்ஷன் பி த ஆன்சர் ஃபார் 34th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 35th. லேர்னிங் பை டூயிங்கை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லேர்னிங் பை டூயிங் வலியுறுத்தியவர் யார். 35 கொஷின் ஆன்சருக்கான ஆன்சர் ஏ ஜான் டெவே. ஆப்ஷன் பி ஸ்கென்னர். ஆப்ஷன் சி பைகெட். ஆப்ஷன் டி தோர்கெட்.
ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் ஜான் டெவே. லேர்னிங் பை டூயிங்கை வலியுறுத்தியவர். 35th கொஷின் ஆன்சருக்கான ஆன்சர் ஜான் டெவே. நெக்ஸ்ட்டு 36. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது என்ன? ஏ அனைவருக்கும் கல்வி, பி சிறப்பு பள்ளி, சி தனியார் பள்ளி, ஆப்ஷன் டி வீட்டுக்கல்வி. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது ஆப்ஷன் ஏ ஆன்சர் அனைவருக்கும் கல்வி. நெக்ஸ்ட்டு 37. CWSN என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ், ஆப்ஷன் பி சைல்டு வித் ஸ்கூல் நீட்ஸ், ஆப்ஷன் சி சைல்டு வெல்ஃபேர் ஸ்கூல் நெட்வொர்க், ஆப்ஷன் டி காமன் வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட்ஸ். CWSN என்பதன் விரிவாக்கம் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 38. ADHD என்பது என்ன? ஆப்ஷன் ஏ கவனக்குறைவு மற்றும் அதீத செயல்பாடு, ஆப்ஷன் பி வாசிப்பு குறைபாடு, ஆப்ஷன் சி எழுத்து குறைபாடு, ஆப்ஷன் டி கணித குறைபாடு. ADHD என்பது கவனக்குறைவு மற்றும் அதீத செயல்பாடு. ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 38 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் 39. கிஃப்டட் சைல்டு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ மெதுவாக கற்பவர், ஆப்ஷன் பி அதிக திறமை கொண்ட குழந்தை, ஆப்ஷன் சி மாற்றுத்திறனாளி, ஆப்ஷன் டி பள்ளிக்கு செல்லாதவர். கிஃப்டட் சைல்டு என்பது என்னென்னா ஆப்ஷன் பி த ஆன்சர் ஃபார் அதீத திறமை கொண்ட குழந்தை. நெக்ஸ்ட்டு 40 கொஷின் ஆன்சர். ஸ்லோ லேர்னர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ விரைவாக கற்பவர், ஆப்ஷன் பி மெதுவாக கற்பவர், ஆப்ஷன் சி புத்திசாலி, ஆப்ஷன் டி மேதை. ஸ்லோ லேர்னர் என்பது என்னன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர் ஃபார் மெதுவாக கற்பவர், ஆப்ஷன் பி த ஆன்சர் ஃபார் 40 கொஷின் ஆன்சர். இப்போ 41. நெக்ஸ்ட் கொஷின் 41. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ சிறந்த கற்றல் சூழல் உருவாக்குதல், ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி தேர்வு நடத்துதல், ஆப்ஷன் டி மதிப்பெண் வழங்குதல். ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஃபார் சிறந்த கற்றல் சூழல் உருவாக்குதல். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டின் முக்கிய நோக்கம் சிறந்த கற்றல் சூழலை உருவாக்குதல். நெக்ஸ்ட்டு 42. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ பாராட்டு, ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி கண்டிப்பு, ஆப்ஷன் டி அபராதம். ஆப்ஷன் ஏ ஆன்சர். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ் என்பது பாராட்டு, ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஃபார் 42 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் 43. சிறந்த ஒழுக்கம். ஆப்ஷன் ஏ செல்ஃப் டிசிப்ளின், ஆப்ஷன் பி வெளி ஒழுக்கம், ஆப்ஷன் சி உடல் தண்டனை, டி ஆப்ஷன் டி அபராதம். சிறந்த ஒழுக்கம் என்பது என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஃபார் செல்ஃப் டிசிப்ளின். 43 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 44. அக ஊக்குவிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்ட்ராஜெனிக் மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் பி எக்ஸ்ட்ராஜெனிக் மோட்டிவேஷன். அக ஊக்குவிப்பு என்பது என்னென்னா ஆப்ஷன் ஏ இன்ட்ராஜெனிக் மோட்டிவேஷன், ஆப்ஷன் பி எக்ஸ்ட்ராஜெனிக் மோட்டிவேஷன், சி பனிஷ்மெண்ட், டி ரிவார்டு. அக ஊக்குவிப்புனா இன்ட்ராஜிக் மோட்டிவேஷன். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 44th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் 45. புற ஊக்குவிப்பு என்றால் என்ன? புற ஊக்குவிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்ட்ராஜெனிக் மோட்டிவேஷன், ஆப்ஷன் பி எக்ஸ்ட்ராஜெனிக் மோட்டிவேஷன், ஆப்ஷன் சி இன்சைட், ஆப்ஷன் டி அப்சர்வேஷன். புற ஊக்குவிப்பு என்பது என்னென்னா எக்ஸ்ட்ராஜிக் மோட்டிவேஷன். ஆப்ஷன் பி த ஆன்சர் ஃபார் 45th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 46. நல்ல ஆசிரியர் மாணவர் உறவு உருவாக அடிப்படை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நம்பிக்கை மற்றும் மரியாதை, ஆப்ஷன் பி பயம், ஆப்ஷன் சி தண்டனை, ஆப்ஷன் டி போட்டி. நல்ல ஆசிரியர் மாணவர் உறவை உருவாக்க அடிப்படையானது என்னென்னா நம்பிக்கையும் மரியாதையும் தான் காரணம். அதனால் ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 46th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 47. ஆசிரியரின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிரியருடைய முக்கிய பங்கு 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஃபெசிலிட்டேட்டர், ஆப்ஷன் பி ஜட்ஜ், ஆப்ஷன் சி போலீஸ், ஆப்ஷன் டி கண்ட்ரோலர். ஆசிரியரின் முக்கிய பங்கு வழிகாட்டி, அதாவது ஆப்ஷன் ஏ ஃபெசிலிட்டேட்டர் ஃபார் 47th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் 48.
டயக்னோஸ்டிக் டெஸ்டின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கற்றல் குறைபாடுகளை கண்டறிதல், ஆப்ஷன் பி இறுதி மதிப்பெண், ஆப்ஷன் சி தரவரிசை, ஆப்ஷன் டி பரிசு. டயக்னோஸ்டிக் டெஸ்டின் நோக்கம் என்னன்னா ஆப்ஷன் ஏ கற்றல் குறைபாடுகளை கண்டறிதல். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 49th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் 49 ரெமெடியல் டீச்சிங் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெமெடியல் டீச்சிங்னா ஆப்ஷன் ஏ குறை நீக்க கற்பித்தல், ஆப்ஷன் பி திட்ட கற்பித்தல், ஆப்ஷன் சி குழு கற்பித்தல், ஆப்ஷன் டி விளையாட்டு கற்றல். ரெமெடியல் டீச்சிங் என்பது என்னன்னா குறை நீக்க கற்பித்தல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 49வது கொஷினுக்கு ஆன்சர் ஏ த ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 50வது கொஷின் ஆன்சர். டெட் எக்ஸாம் சிடிபியின் அதிக மதிப்பெண் பெற சிறந்த வழி என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. டெட் எக்ஸாமில் சிடிபியில் அதிக மதிப்பெண் பெறனா சிறந்த வழி காரணம் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா அறிஞர்கள், ஆப்ஷன் ஏ அறிஞர்கள் மற்றும் கோட்பாடுகள், மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை தொடர்ந்து பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புத்தகம் மட்டும் படிக்கணும், அடுத்தது குறிப்புகள் மட்டும் படித்தல், அடுத்தது தேர்வு எழுதாமல் இருப்பது. டெட் எக்ஸாமில் சிடிபியோடைய சப்ஜெக்டில் அதிக மதிப்பெண் பெற காரணம் என்னென்னா அறிஞர்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கோட்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை படித்து நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அப்போது ஆன்சர் ஏ த ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 50 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வளர்ச்சி என்பது 51வது கொஷின் என்னன்னா வளர்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தொடர்ச்சியான செயல்முறை, திடீர் நிகழ்வு, பிறப்பில் மட்டும், உடல் வளர்ச்சி மட்டும். வளர்ச்சி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியான ஒரு செயல்முறை, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிறந்தலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம உடம்புல ஒவ்வொரு அணுவாக இருந்தாலும் டெவலப்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியான செயல்முறை. ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஃபார் 51th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 52 ப்ராக்சிமோடிஸ்டல் வளர்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மையத்திலிருந்து வெளியே வளர்ச்சி, ஆப்ஷன் பி தலை முதல் கால் வரை, ஆப்ஷன் சி கால் முதல் தலை வரை, ஆப்ஷன் டி இடமிருந்து வலம். ப்ராக்சிமோடிஸ்டல் வளர்ச்சி என்பது என்னென்னா மையத்திலிருந்து வெளியே வளர்ச்சி. ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 52 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 53 குழந்தையின் வளர்ச்சியில் அதிக தாக்கம் செலுத்துவது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழல், ஆப்ஷன் பி பள்ளி மற்றும் நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் சி ஆசிரியர் மற்றும், ஆப்ஷன் டி நண்பர்கள் மற்றும். குழந்தையின் வளர்ச்சியில் அதிக தாக்கம் செலுத்துவது பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழல். ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஃபார் 53 கொஷின் ஆன்சர். 54 பைகெட்டின் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வயது என்ன? ஆப்ஷன் ஏ 0 to 2, ஆப்ஷன் பி 2 to 7, ஆப்ஷன் சி 7 to 11, ஆப்ஷன் டி 11+. பைகெட்டினுடைய ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜினுடைய வயது என்னன்னா ஆப்ஷன் பி தி ஆன்சர் ஃபார் 2 to 7 years. நெக்ஸ்ட் கொஷின் 55 கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ 2லேருந்து 7, ஆப்ஷன் பி 7லேருந்து 11, ஆப்ஷன் சி 0 to 2, ஆப்ஷன் டி 11+. கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்க்கான வயது 7லேருந்து 11 வயது. ஆப்ஷன் பி ஆன்சர் ஃபார் 55 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 56 ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 7லேருந்து 11, ஆப்ஷன் பி 11 வயது மற்றும் அதற்கு மேல், ஆப்ஷன் சி 2லேருந்து 7, ஆப்ஷன் டி 0லேருந்து 2. ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜுடைய வயது என்னென்னா 11 வயது மற்றும் அதற்கு மேல். ஆப்ஷன் பி தி ஆன்சர் ஃபார் 56th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 57 கஃப் ஹோல்டிங் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ ஆசிரியரின் தற்காலிக உதவி, ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி தேர்வு, ஆப்ஷன் டி மதிப்பெண். கஃப் ஹோல்டிங் என்பது என்னன்னா ஆசிரியரின் தற்காலிக உதவி. கஃப் ஹோல்டிங் என்பது என்னன்னா ஆசிரியரின் தற்காலிக உதவி, தண்டனை, தேர்வு, மதிப்பெண். கஃப் ஹோல்டிங் என்பது என்னன்னா ஆசிரியரின் தற்காலிக உதவி. நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர் 58 டிஸ்கவரி லேர்னிங்கின் ஆசிரியரின் பங்கு என்ன
ஆப்ஷன் ஏ வழிகாட்டுதல், ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி கட்டுப்படுத்துதல், ஆப்ஷன் டி தேர்வு நடத்துதல். டிஸ்கவரி லேர்னிங்கின் ஆசிரியரின் பங்கு. ஆப்ஷன் ஏ வழிகாட்டுதல். ஆன்சர் ஏ ஃபார் 58 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 59 ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கில் முக்கியமானது. ஆப்ஷன் ஏ பயிற்சி மற்றும் பிழை, ஆப்ஷன் பி மனப்பாடம், ஆப்ஷன் சி பார்வை, ஆப்ஷன் டி தண்டனை. ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கின் முக்கியமானது. ஆப்ஷன் ஏ முயற்சி மற்றும் பிழைகள். ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஃபார் 59th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 60 பாவ்லோ பரிசோதனையில் பயன்படுத்திய விலங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாய், ஆப்ஷன் பி பூனை, ஆப்ஷன் சி குரங்கு, ஆப்ஷன் டி எலி. பாவ்லோ பரிசோதனையில் பயன்படுத்திய விலங்கு நாய். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். 61 ஆப்ரேண்ட் கண்டிஷனிங்கில் முக்கியமானது என்ன? ஆப்ஷன் ஏ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ஆப்ஷன் பி அப்சர்வேஷன், ஆப்ஷன் சி இன்சைட், ஆப்ஷன் டி இசட்பிடி. ஆன்சர் என்னென்னா ஆப்ரேஷன் கண்டிஷனில் வந்து முக்கியமானது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். 61க்கான ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். 62 பண்டோரா பரிசோதனை என்றால் என்னன்னா? ஆப்ஷன் ஏ பூபு டோல் எக்ஸ்பிரிமெண்ட், பூபு டோல் எக்ஸ்பிரிமெண்ட், ஆப்ஷன் பி டாக் எக்ஸ்பிரிமெண்ட், ஆப்ஷன் சி கேட் எக்ஸ்பிரிமெண்ட், ஆப்ஷன் சி மாசி எக்ஸ்பிரிமெண்ட். பண்டோராவில் பயன்படுத்தியது பூபு டால் எக்ஸ்பிரிமெண்ட். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 62 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 63 இன்சைட் லேர்னிங் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ திடீர் புரிதல் மூலம் கற்றல், ஆப்ஷன் பி மனப்பாடம், ஆப்ஷன் சி மீண்டும் மீண்டும் பயிற்சி, ஆப்ஷன் டி தண்டனை. இன்சைட் லேர்னிங் என்பது திடீர் புரிதல் மூலம் கற்றல். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 63 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிளாம்ஸ் டாக்ஸோமி என்னுடைய உயர்ந்த நிலை என்ன? பிளாம்ஸ் டாக்ஸோமியினுடைய உயர்ந்த நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிரியேட்டிங், பி ரிமெம்பரிங், ஆப்ஷன் சி அண்டர்ஸ்டாண்டிங், ஆப்ஷன் டி அப்ளை. பிளாம்ஸ் டாக்ஸோனோமி உயர்ந்த நிலை என்னன்னா கிரியேட்டிங். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 64th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் 65 இன்க்ளூசிவ் எஜுகேஷனின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு, ஆப்ஷன் பி திறமையாளர்களுக்கு மட்டும், ஆப்ஷன் சி தனிநபர், ஆப்ஷன் டி தனி தேர்வு. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் முக்கிய நோக்கம் என்னென்னா அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு. ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 65th கொஷின் ஆன்சர். 65 கம்ப்ளீட். நெக்ஸ்ட்டு 66 டிஸ்லாக்சியாவின் பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாசிப்பு திறன், ஆப்ஷன் பி கணிதம், ஆப்ஷன் சி ஓவியம், ஆப்ஷன் டி விளையாட்டு. டிஸ்லாக்சியாவுடைய பாதிப்பு வந்து வாசிப்பு திறன். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 66 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 67 டிஸ்கிராப்சியா பாதிப்பு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாதிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ எழுதும் திறன், ஆப்ஷன் பி வாசிப்பு, ஆப்ஷன் சி கணிதம், ஆப்ஷன் டி பேச்சு. டிஸ்கிராபியா பாதிப்பு காரணம் என்னென்னா எழுதும் திறன் வந்து பாதிக்கப்படும். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு டிஸ்கால்குலேசியா பாதிப்பு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கணிதத்திறன், ஆப்ஷன் பி வாசிப்பு, ஆப்ஷன் சி எழுத்து, ஆப்ஷன் டி நினைவாற்றல். டிஸ்கால்குலேசியா அப்படின்றது கணிதத்திறன் பாதிப்பு. நெக்ஸ்ட்டு 69 ஐக்யூ ஈக்குவல் டு MA டிவைடட் பை CA இன்ட்டு 100. அப்புறம் நெக்ஸ்ட்டு CA டிவைடட் பை MA இன்ட்டு 100. சி ஆப்ஷன் MA ப்ளஸ் CA, டி ஆப்ஷன் MA மைனஸ் CA. ஐக்யூ ஈக்குவல் டு மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100 அப்படின்றது தான் ஆன்சர். 69க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸ் 70 கார்னர் கூறியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மல்டிபிள் இன்டெலிஜென்ட் தியரி, ஆப்ஷன் பி மாரல் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் சி சோசியல் லேர்னிங், ஆப்ஷன் டி கிளாசிக்கல் கண்டிஷனிங். கார்னர் கூறியது என்னென்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ட் தியரி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 71
ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டின் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் ஏ கற்றலை மேம்படுத்துதல், ஆப்ஷன் பி தரவரிசை, ஆப்ஷன் சி சான்றிதழ், ஆப்ஷன் டி பதவி உயர்வு. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டின் முக்கிய நோக்கம் என்னென்னா கற்றலை மேம்படுத்துதல். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர் 72. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நடைபெறுவது. ஆப்ஷன் ஏ கற்றலின் முடிவில், ஆப்ஷன் பி கற்றலின் தொடக்கத்தில், ஆப்ஷன் சி தினமும், ஆப்ஷன் டி வாரந்தோறும். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நடைபெறுவது எங்கன்னா கற்றலின் முடிவில். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 72 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 73 கொஷின் ஆன்சர் என்னென்னா நல்ல வகுப்பறை மேலாண்மை உருவாகுவது. நல்ல வகுப்பறை மேலாண்மை உருவாவது. ஆப்ஷன் ஏ பயமில்லா கற்றல் சூழல், ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி குழப்பம், ஆப்ஷன் டி போட்டி. நல்ல வகுப்பறை மேலாண்மை உருவாகுவது. ஆப்ஷன் ஏ பயமில்லா கற்றல் சூழல். பயமில்லாத ஒரு கற்றல் சூழல் தான் உருவாகும். நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர் 74. ஆசிரியரின் மிக முக்கிய குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொறுமை, ஆப்ஷன் பி கோபம், ஆப்ஷன் சி கடுமை, ஆப்ஷன் டி பாகுபாடு. ஆன்சர் என்னன்னா பொறுமை. ஆசிரியரினுடைய மிக முக்கியமான குணம் என்னன்னா பொறுமை. ஆப்ஷன் ஏ த ஆன்சர் பொறுமை. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 75. டெட் எக்ஸாமில் சிடிபியில் அதிகம் மதிப்பெண் பெற அதிகம் மதிப்பெண் பெற என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அறிஞர்கள் மற்றும் கோட்பாடுகள் மற்றும் எம்சிக்கு கொஷின் பயிற்சி செய்ய வேண்டும். அல்லது ஆப்ஷன் பி ஒரு நாள் மட்டும் படித்தல், ஆப்ஷன் சி மனப்பாடம் மட்டும், ஆப்ஷன் டி குறிப்புகள் மட்டும். டெட் எக்ஸாமில் சிடிபியில் அதிக மதிப்பெண் பெற என்ன பண்ணணும்னா அறிஞர்கள் மற்றும் கோட்பாடுகள் மற்றும் எம்சிக்யூ பயிற்சி செய்ய வேண்டும். ஆன்சர் ஏ த ஆப்ஷன் ஃபார் 75 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 76. லேர்னிங் பை டூயிங் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜான் டெவே, ஆப்ஷன் பி பைகெட், ஆப்ஷன் சி ஸ்கின்னர், ஆப்ஷன் டி பாவ்லோ. லேர்னிங் பை டூயிங் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஜான் டெவே. நெக்ஸ்ட்டு 77 கொஷின் ஆன்சர். பிளம்சம் டாக்ஸோனமியின் முதல் நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரிமெம்பரிங், ஆப்ஷன் பி அண்டர்ஸ்டாண்டிங், ஆப்ஷன் சி அப்ளையிங், ஆப்ஷன் டி கிரியேட்டிங். பிளம்ஸ் டாக்ஸோனமியினுடைய முதல் நிலை என்னென்னா ரிமெம்பரிங். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். ஆசிரியரின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபெசிலிட்டேட்டர், ஆப்ஷன் பி ஜட்ஜ், ஆப்ஷன் சி கண்ட்ரோலர், ஆப்ஷன் டி எக்ஸாமினர். ஆசிரியரின் முக்கிய பங்கு ஆப்ஷன் ஏ ஃபெசிலிட்டேட்டர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 79. சைல்டு சென்டர்ட் எஜுகேஷனில் முக்கியமானவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குழந்தை, ஆப்ஷன் பி ஆசிரியர், ஆப்ஷன் சி பெற்றோர், ஆப்ஷன் டி பள்ளி. சைல்டு சென்டர்ட் எஜுகேஷனில் முக்கியமானவர் குழந்தை. ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 79th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 80 என்னன்னா ப்ளே வே மெத்தட் அதிகம் பயன்படுத்துவது. ஆப்ஷன் ஏ தொடக்க கல்வி, ஆப்ஷன் பி உயர்கல்வி, ஆப்ஷன் சி கல்லூரி, ஆப்ஷன் டி ஆராய்ச்சி. ப்ளேவே மெத்தட் அதிகம் பயன்படுத்துவது ஆப்ஷன் ஏ தொடக்க கல்வி. நெக்ஸ்ட்டு 81வது கொஷின் ஆன்சர். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாராட்டு வழங்குதல், ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி கண்டித்தல், ஆப்ஷன் டி எச்சரிக்கை. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது பாராட்டு வழங்குதல். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 81 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 82. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ விரும்பாத சூழலை அகற்றி நல்ல நடத்தையை ஊக்குவித்தல். ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி திட்டுதல், ஆப்ஷன் டி மதிப்பெண் குறைதல்.
நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது ஆப்ஷன் ஏ ஆன்சர் விரும்பாத சூழலை அகற்றி நல்ல நடத்தையை ஊக்குவித்தல். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது விரும்பாத சூழலை அகற்றி நல்ல நடத்தையை ஊக்குவித்தல். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 83. பனிஷ்மெண்ட் என்பதன் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ தவறான நடத்தையை குறைத்தல், ஆப்ஷன் பி கற்றலை அதிகரித்தல், ஆப்ஷன் சி ஊக்குவித்தல், ஆப்ஷன் டி பாராட்டுதல். பனிஷ்மெண்ட் என்பதன் நோக்கம் தவறான நடத்தையை குறைத்தல். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 84. ஆசிரியர் மாணவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும்? ஆசிரியர் மாணவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும்னா ஆப்ஷன் ஏ சமமாக, ஆப்ஷன் பி மதிப்பெண் அடிப்படையில், ஆப்ஷன் சி பொருளாதார நிலை அடிப்படையில், ஆப்ஷன் டி ஜாதி அடிப்படையில். ஆசிரியர் மாணவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும்னா ஆப்ஷன் ஏ சமமாக. நெக்ஸ்ட் 85. நல்ல ஆசிரியரின் முக்கிய குணம் என்ன? ஆப்ஷன் ஏ பொறுமை, ஆப்ஷன் பி கோபம், ஆப்ஷன் சி கடுமை, ஆப்ஷன் டி அலட்சியம். நல்ல ஆசிரியரின் முக்கிய குணம் பொறுமை. நல்ல ஆசிரியரின் முக்கியமான குணம் என்ன? பொறுமை. ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வகுப்பறையில் சிறந்த ஒழுக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செல்ஃப் டிசிப்ளின், ஆப்ஷன் பி கார்ப்பரேஷனல் பனிஷ்மெண்ட், ஆப்ஷன் சி பயம், ஆப்ஷன் டி கட்டாயம். வகுப்பறையில் சிறந்த ஒழுக்கம் என்பது என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின். நெக்ஸ்ட் கொஷின் 87. ஆசிரியர் மாணவர் உறவின் அடிப்படை என்ன? ஆப்ஷன் ஏ நம்பிக்கை, ஆப்ஷன் பி பயம், ஆப்ஷன் சி தண்டனை, ஆப்ஷன் டி கட்டுப்பாடு. ஆசிரியர் மாணவர் உறவினுடைய அடிப்படை என்னன்னா நம்பிக்கை. ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 88. மாணவர்களின் கற்றலை மேம்படுத்துவது என்ன? ஆப்ஷன் ஏ தொடர்ச்சியான பின்னூட்டம், ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி ஒப்பிடுதல், ஆப்ஷன் டி கண்டித்தல். ஆன்சர் தொடர்ச்சியான பின்னூட்டம். மாணவர்களின் கற்றலை மேம்படுத்துவது தொடர்ச்சியான பின்னூட்டம். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 89. வகுப்பறை மேலாண்மையின் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ பயனுள்ள கற்றல் சூழல் உருவாகுதல், ஆப்ஷன் பி தண்டனை வழங்குதல், ஆப்ஷன் சி தேர்வு நடத்துதல், ஆப்ஷன் டி வருகை பதிவு. வகுப்பறை மேலாண்மையின் நோக்கம் என்னன்னா பயனுள்ள கற்றல் சூழலை உருவாக்குதல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு 90வது கொஷின் ஆன்சர் மோட்டிவேஷன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கற்றலுக்கான உந்து சக்தி, ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி தேர்வு, ஆப்ஷன் டி ஒழுக்கம். மோட்டிவேஷன் என்பது கற்றலுக்கான உந்து சக்தி. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 91. இன்இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அக ஊக்குவிப்பு, பி புற ஊக்குவிப்பு, சி பரிசு, டி தண்டனை. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்பது ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் அக ஊக்குவிப்பு. 91 கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 92. எக்ஸ்ட்ராஜெனிக் மோட்டிவேஷன் என்பது என்னன்னா ஆப்ஷன் ஏ வெளிப்புற ஊக்குவிப்பு, ஆப்ஷன் பி சுய ஆர்வம், ஆப்ஷன் சி சிந்தனை, ஆப்ஷன் டி கற்பனை. எக்ஸ்ட்ராஜெனிக் மோட்டிவேஷன் என்பது வெளிப்புற ஊக்குவிப்பு. ஆப்ஷன் ஏ த ஆன்சர். 93. நல்ல வகுப்பறையின் அடையாளம் என்ன? ஆப்ஷன் ஏ மாணவர் பங்கேற்பு அதிகம், ஆப்ஷன் பி ஆசிரியர் மட்டும் பேசுதல், ஆப்ஷன் சி அமைதி மட்டும், ஆப்ஷன் டி தேர்வு மட்டும். நல்ல வகுப்பறையின் அடையாளம் மாணவர் பங்கேற்பு அதிகம். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 94. ஆசிரியர் மாணவர்களை ஆப்ஷன் ஏ ஊக்குவிக்க வேண்டும், நெக்ஸ்ட்டு பயமுறுத்த வேண்டும், நெக்ஸ்ட் ஒப்பிட வேண்டும், நெக்ஸ்ட் தண்டிக்க வேண்டும். ஆசிரியர் மாணவர்களை ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? ஊக்குவிக்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபார் 94th கொஷின் ஆன்சர் ஆசிரியர் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 95. சிறந்த மதிப்பீட்டு முறை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபார்மேட்டிவ் ப்ளஸ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஆப்ஷன் பி ஃபைனல் எக்ஸாம் மட்டும், சி ஆப்ஷன் யூனிட் டெஸ்ட் மட்டும், டி ஆப்ஷன் ஓரல் டெஸ்ட் மட்டும். சிறந்த மதிப்பீட்டு முறை அப்படின்னா என்னென்னா ஆப்ஷன் ஏ
formative plus summative assessment. 96th question answer. CCE இன் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ மாணவரின் முழுமையான வளர்ச்சியை மதிப்பிடுதல். பி ஆப்ஷன் மதிப்பெண் மற்றும். சி தரவரிசை. டி தோல்வி. CCE இன் நோக்கம் மாணவரின் முழுமையான வளர்ச்சியை மதிப்பிடுதல். ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஃபார் 96th question answer. நெக்ஸ்ட்டு 97 இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் ஆசிரியரின் பங்கு என்ன? ஆப்ஷன் ஏ அனைத்து மாணவர்களையும் இணைத்து கற்பித்தல். பி திறமையானவர்களை மட்டும் கற்பித்தல். சி மாற்றுத்திறனாளிகளை தனியாக கற்பித்தல். ஆப்ஷன் டி மதிப்பெண் அடிப்படையில் பிரித்தல். இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் ஆசிரியரின் பங்கு. ஆப்ஷன் ஏ அனைத்து மாணவர்களையும் இணைத்து கற்பித்தல். ஆப்ஷன் 98 98வது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். சிடிபியின் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி. ஆப்ஷன் பி சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஆப்ஷன் சி சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ். ஆப்ஷன் டி சைல்டு டிசிப்ளின் ப்ரோக்ராம். சிடிபியினுடைய முழு வடிவம் என்னென்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாலஜி. ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். டெட் எக்ஸாம் பேப்பர் 1-2 பேப்பர் 1 பேப்பர் 2 சிடிபி கேள்விகள் எத்தனை கேட்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 30. ஆப்ஷன் பி 20. ஆப்ஷன் சி 40. ஆப்ஷன் டி 25. டெட் பேப்பரில் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னா 30 கொஷின் ஆன்சருக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர் 100வது கொஷின் பார்க்க போகிறோம். டெட் எக்ஸாம் சிடிபியில் வெற்றி பெற சிறந்த வழி என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸாமில் சிடிபி வெற்றி பெறணும்னா சிறப்பான வழி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ கான்செப்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ப்ளஸ் குயிக் ரிவிஷன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களால கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மனப்பாடம் மட்டும். ஆப்ஷன் சி கைடு மட்டும் படித்தல். ஆப்ஷன் டி யூடியூப் மட்டும் பார்ப்பது. டெட் சிடிபியில் வெற்றி பெற சிறந்த வழி என்னென்னா ஆப்ஷன் ஏ கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் வைஸாக ப்ளஸ் ப்ரீவியஸ் பேக் டு 10 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸாவது ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் மல்டி சாய்ஸ் கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பர் டேக்கு ஒரு 10 கொஷின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் குயிக் ரிவிஷன் நம்ம படித்த அந்த கான்செப்ட் டாபிக் எல்லாம் ஒரு ஷார்ட் வேர்டாக நம்ம மெமரி பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் சிடிபியில் நம்மளால் வின் பண்ண முடியும். இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ப்ளஸ் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ப்ளஸ் குயிக் ரிவிஷன். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான 100 வினா விடைகளை பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்து லேர்னிங் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.